குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் யூஸிங் பின் அண்டு மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சுக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு பின் வச்சுக்க போகிறோம். இதில் என்ன சார் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்னா என்ன சார், யூனிஃபார்ம் பெண்டிங்னா என்ன சார் அப்படின்னா என்ன? நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு மெட்டீரியலில் வெயிட்டோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் தரீங்க, அதனால் அந்த மெட்டீரியல் இப்படி லென்த்தாக இருக்கிற மெட்டீரியல் இப்படி யூ ஷேப்பாக மாறுச்சு அப்படின்னா இது நான் யூனிஃபார்ம் பெண்டிங். அப்போ என்ன பண்ணணும்? சென்டரில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, அதாவது வெயிட்டை கட்டி தொங்க விட்ருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. இதே மாதிரி ஒரு வெயிட்டை எடுத்துக்கிறீங்க, இந்த பக்கம் ஒரு வெயிட்டு, இந்த பக்கம் ஒரு வெயிட்டு கொடுத்தீங்கன்னா இது என்ன வரும்? வெயிட்டு ஜாஸ்தியாக இப்படி தான் மாறும் இல்லையா? பெண்ட் ஆகும். இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம், இதுக்கு பேர் யூனிஃபார்ம். இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், இது என்னோட நைஃப் எட்ஜ். ஓகேங்களா? இந்த நைஃப் எட்ஜு மேலே தான் நான் எந்த மெட்டீரியலுக்கு நான் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமோ அதை நான் வச்சுருக்கேன். பாருங்கள், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் திஸ் உட்டன் ஸ்கேல் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பின்னை கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் நான் பின்னு, இப்போ இது 1 அடி 1 மீட்டர் ஸ்கேல். அப்போ என்னோடய சென்டர் எங்கே இருக்குது? கரெக்டாக 50ல் இருக்குது. 50ல் நான் இந்த பின்னை கரெக்டாக செங்குத்தாக வச்சிட்றேன். சரிங்களா? 50ல் வச்சிட்றேன். இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சுட்டேன். அப்போ இதை எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா mg(L3/4BD3y). இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா G(L3)/4BD3. இந்த இடத்துல m/y, இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக எஸ் கூட போட்டிருப்பாங்க, அதாவது மாசுக்கான ஷிஃப்ட்டுன்னா இது எவ்வளோ தூரம் இப்படி வெயிட்டு கொடுக்க பாருங்கள் என்ன ஆகுது? வளையுதா? இங்கே பாருங்கள், வெயிட்டு கொடுக்க வளையுது இல்லை, அந்த தான் எஸ்ஸு. எவ்வளோ மாசுக்கு எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது. ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த எல் இருக்குது இல்லைங்களா, இந்த எல் நம்ம பீமோட லென்த்து. அது எப்படி சார் பண்ண போகிறோன்னா இந்த 2 நைஃப் எட்ஜ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நைஃப் எட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு நைஃப் எட்ஜ் இருக்குது. இந்த 2 நைஃப் எட்ஜுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னால் எல். நான் என்ன பண்ணியிருக்கேன், இது 1 மீட்டர் ஸ்கேலுங்கிறதுனால இங்கே 90 வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்கேல் தான் பார்க்கணும். ஒன்று மேலே இருக்கிற ஸ்கேலை பாருங்கள், இல்லை கீழே இருக்கிற ஸ்கேலை பாருங்கள். மேலே இருக்கிற ஸ்கேலை பார்க்குறேன், 90ல் கரெக்டாக என்னோடய கத்தி முனையை வச்சுருக்கேன். இங்கே 10ல் நான் என்னோடய கத்தி முனையை வச்சுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? 10 இந்த பக்கம் 90. அப்போ என்னோடய எல் 80. சரிங்களா? 80 சென்டிமீட்டர். ஸோ 80 × -2 மீட்டர். இந்த பீங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீமோட அகலம். சரிங்களா? டிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பீமோட திக்னஸ். ஸோ அகலம் அப்படிங்கும்போது நல்லா பாருங்கள், 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, அதனால நான் வெர்னியர் யூஸ் பண்ண போகிறேன். திக்னஸ்ஸு கண்டிப்பாக சின்னது தான், அதுக்கு நான் ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் இப்போ டிப்ரெஷன் எவ்வளோ, அதாவது ஒரு மாதத்துக்கும் நான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் கரெக்டாக ஒரு நூலை எடுக்கிறேன், அந்த நூலில் ஒரு முடிச்சு போட்டு நான் பாருங்கள் இந்த இடத்துல அந்த நூலை கட்டி தொங்க விட்ருக்கேன். அதாவது கரெக்டாக 50ல் எங்கே என்னோடய பின் இருக்கோ அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் என்னோடய வெயிட்டை கட்டி தொங்க விட போகிறேன். பாருங்கள், வெயிட்டை கட்டி தொங்க விட்டேன்னா இப்போ தொங்க விட்ட உடனே உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒரு கர்வாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிப்பும் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட ஆப்ஜெக்ட் லென்ஸு குட்டியாக இருக்கும். இதை இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்ன தெரியுது? அந்த லென்ஸுக்குள்ளே தானே இது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முதல்ல இவனை ஹரிசாண்டலாக மாற்றுங்க, இவனையும் ஒரே நேர்கோட்டில் கண்டிப்பாக அரவுண்டு ஒரு 5 சென்டிமீட்டர் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இதை பிடிச்சி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ் ஆகிடும். இப்போ பார்ப்போமா? இப்போ பாருங்கள், நான் இதில் முடிஞ்சால் காமிக்க வரமாட்டேங்குது. காமிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இப்படி ஒரு கிராஸ் ஒயர் இருக்கும். என்னோடய பின்னு இப்போ இப்படி இருக்குது இல்லைங்களா, இது தலைகீழாக இப்படி தெரியும். ஸோ என்னோடய பின்னு கரெக்டாக இப்படி தெரியுது.
அந்த எட்ஜு வந்து கரெக்டாக இந்த ஹரிசாண்டலில் வைக்கிற மாதிரி நான் வந்து இந்த வெர்டிக்கல் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஹரிசாண்டலில் கரெக்டாக செட் பண்ணுறேன், வெர்டிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஹரிசாண்டலில் கரெக்டாக செட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், ரீடிங் எடுக்கணும். எதுக்கு, இந்த வெயிட்டுக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லா வெயிட்டையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு எம்மு மட்டும் வச்சு நான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு வெயிட்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வெயிட்டுக்கு எப்படி ரீடிங் எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ உங்கள் ரீடிங் எடுத்து சொல்லித்த போகிறேன். மேக்னிஃபையர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இது வெர்னியர் ஸ்கேல், இது உங்கள் மெயின் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேலில் வெர்னியரோட கீழே 0 இருக்குது பாருங்கள், அது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 5 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. இதை 20 கோடாக பிரிச்சுருக்காங்க. 20 கோடாக பிரிச்சுருக்காங்க. இதில் 6வது கோடு 1 2 3 4 5 6வது கோடில் அப்படி என்னோட 0 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 5ஐயும் 6ஐயும் 5 சென்டிமீட்டர் டு 6 சென்டிமீட்டர் 20 கோடாக பிரிச்சுருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டரை 20 கோடாக பிரிச்சுருக்காங்க. அப்போ ஒரு கோடு என்னது, 1/20. அப்போ 0.05 சென்டிமீட்டர். அப்போ 6வது கோடுன்னா 3 இல்லைங்களா, 5க்கு மேலே. அப்போ என்னோட எம்எஸ்ஆர் எவ்வளோ, 5.3. ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இதில் நல்ல பொறுமையாக நான் பார்க்குறேன். இங்கே 50 இருக்குது ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில். இந்த 50ல் எது எனக்கு வந்து வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். 22 வந்து எனக்கு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் ஆகுது. அப்போ என்னோட லோடு பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ W ஃபஸ்ட்டு லோடு, W + 50 100 150 200 250 300 350. 350ல் என்னோட எம்எஸ்ஆர் எவ்வளோ, 5.3, விஎஸ்சி 22. அப்போ டோட்டல் ரீடிங் 5.322. இது வந்து லோடிங்கில். லோடிங்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இவனை எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்க. வெறும் அந்த வெயிட்டு மட்டும் தொங்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் ஆசிலேட் ஆகக்கூடாது. இப்போ வெறும் இந்த கொக்கி இதை கழட்ட முடியாது, இதுதான், இது W. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த வெர்டிக்கலை யூஸ் பண்ணி திரும்பி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனில் என்னோட அந்த பின்னை வந்து வைக்கணும். சரிங்களா, நான் இப்போ பண்ணவா, பாருங்க, சுற்றிக்கிட்டே பார்த்துக்கிட்டே சுற்றுறேன். ஏன்னா இப்போ நிறைய வெயிட்டு எடுத்துட்டதுனால நல்லா மேலே போயிடுச்சு. ஓகே, நான் இப்போ இதை சுற்றி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், திரும்பி நான் ஸ்கேல் எடுக்கணும். இந்த இடத்துல மெயின் ஸ்கேல் இங்கே இருக்குது, இது சென்டிமீட்டர் ஸ்கேல் தான். இதில் இந்த 0 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், கோஇன்சிடென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரே ஒரு வெயிட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆட் பண்ணதட்டு இந்த வெர்டிக்கல், ஏன்னா எனக்கு வெர்டிக்கலில் மட்டும்தான் வேலை, ஹரிசாண்டலில் எனக்கு வேலை கிடையாது. இந்த வெர்டிக்கலில் நான் என்ன பண்ண போகிறேன், இவனை மூவ் பண்ணி கரெக்டாக ஏற்கனவே எப்படி ஹரிசாண்டல் லைனில் இருந்துச்சோ அப்படி நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணால் எனக்கு எம்எஸ்ஆர் தெரியும், விஎஸ்சி தெரியும். அப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு டபிள்யூவை ஆட் பண்ணணும். திரும்பி என்ன பண்ணணும், இன்னொரு டபிள்யூ ஆட் பண்ணிட்டு திரும்பி இவனை மூவ் பண்ணி திரும்பி அதே மாதிரி பழைய பொசிஷன் என்னவோ அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு எம்எஸ்ஆர் விஎஸ்சி எடுக்கணும். இப்படியே கூட்டிக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு W + 300 வரைக்கும் வருவீங்க. அப்போ 350 வரைக்கும். இந்த 350யை திருப்பி இங்கே எழுதிக்கங்க. அப்புறம் ஒன்றா எடுங்க. இப்போ போட்டுக்கிட்டே போனீங்க இல்லையா, ஒரு வெயிட்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் அன்லோடிங் வரும். அப்போ ஒரே வெயிட்டுக்கு லோடிங்கில் ஒரு ரீடிங், அன்லோடிங்கில் ஒரு ரீடிங் அப்படியே எடுத்துகிட்டே வந்திருப்பீங்க. இந்த கடைசி வெயிட்டு மட்டும் ஒரே ரீடிங் தான், ஏன்னா ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அதை எடுத்துகிட்டு திருப்பிலாம் போட்டுட்டு இருந்தாலும் அதே ரீடிங் தான் வரப்போகுது. அதனால் இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதே தான் 350க்கு மட்டும் 5322 5.322. அப்போ மீன் என்ன, 5.322. இப்போ இதே மாதிரி இங்கேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 6.237 வருது. இதே மாதிரி நிறைய ரீடிங் வரும். இப்போ
நான் சும்மா நச்சுக்கு தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக ரீடிங் எடுக்கலை. இப்போ எனக்கு இந்த மாதிரி மீன் கிடைக்குது. இப்போ இந்த மீன்லேருந்து இந்த மீனை நான் மைனஸ் பண்ண போகிறேன். இது என்னது? W + 50. ஸோ W + 50லேருந்து டபிள்யூவை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? டபிள்யூ கேன்சல் ஆகி 50 கிராமுக்கு மட்டும் எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ 6.1லேருந்து 6.2 ரிவர்ஸில் தான். ஸோ 0.1 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 0.1 × 10⁻². எதுக்கு? ஃபார் 50 கிராம். அப்போ எம் எவ்வளோ? 50 கிராம். 0.1 உங்களோட ஒய். இந்த ஒய் இல்லை சார் நான் எஸ்ன்னு எழுதியிருக்கிறேன்னா எஸ்ன்னு எழுதிக்கங்க. எம் வந்து 50 கிராம். 50 × 10⁻³ எஸ் வந்து 0.1 × 10⁻². இது ஒரு அப்ராக்சிமேட்டானது. அடுத்து என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த பார். பார்னால் இந்த ஸ்கேல், இதோட பிரெத்து, இந்த ஸ்கேலோட பிரெத்து வெர்னியரில் கண்டுபிடிக்கணும். இதோட திக்னஸ் ஸ்க்ரூ காஜில் கண்டுபிடிக்கணும். ஸோ வெர்னியர் எடுத்துட்டேன். வெர்னியரில் எனக்கு மேக்ஸிமம் எரர் இருக்காது. இந்த 0வும் இந்த 0வும் ஒன்றா இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணி நான் வந்து பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிட்டேன். இப்போ அப்படி வைக்கிறேன். வச்சு இது ரெண்டையும் இப்படி இது பண்ணனா கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல வெர்னியர் ஸ்கேல் இருக்குது பாருங்கள். இந்த க்ரூவில் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். இதுக்கு நேராக 0 இருக்கா? இந்த 0வுக்கு நேராக இங்கே கீழே என்ன ஸ்கேல் வருது அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து 2.5 வருது. சரிங்களா? 2.5 வருது. கோஇன்சிடென்ஸ் வந்து 8 இல்லை 9 வருது. அப்போ என்னோடது என்னது? 0 எரர் 0, 0 கரெக்ஷன் 0, எல்சி வந்து 0.01 சென்டிமீட்டர். ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, வெர்னியர்னா சென்டிமீட்டர். எம்எஸ்ஆர் எவ்வளோ? 2.5. விஎஸ்சி எவ்வளோ? 8. அப்போ ரீடிங் என்ன பண்ணணும்? எல்சியால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 0.8. அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 2.58 × 10⁻² மீட்டர். இதே மாதிரி ஒரு 5 ரீடிங் எடுத்தீங்கன்னா பிரெத்து 2.5 × 10⁻² மீட்டர்னு வெர்னியரில் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? இதையே ஸ்க்ரூ காஜில் திக்னஸ் கண்டுபிடிக்கணும். என்னோட ஸ்கேல் இருக்குது. இப்போ ஸ்க்ரூ காஜ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஸ்க்ரூ காஜுன்னு எடுத்தாலே நம்ம என்ன பார்க்கணும்? 0 எரர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து 95க்கு மேலே 96. அப்போ என்னோடய 0 எரர் வந்து 96ங்கிறதுனால என்னோடய 0 எரர் வந்து -4, கரெக்ஷன் வந்து +4. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெருசாக ஓப்பன் பண்ணிட்டு 2 பேருக்கு நடுவில் வைக்கிறேன். சுற்றுறேன். ஓகே, டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ என்னோடது இதுக்கு மேலே என்னால் சுற்ற முடியல. இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5 தாண்டி 6ஐயும் தாண்டிருச்சு. 6 பாயிண்ட் இல்லைங்களா? 6 பாயிண்ட். இங்கே பாருங்கள் 30 20க்கு கீழே 6.18 இருக்குது. சரிங்களா? 6 என்னோட மெயின் பிட்ச் ஸ்கேல் ரீடிங். இந்த இடத்துல எந்த இடத்துல கோயின்சைட் வருது? 18. அது என்னோட ஹெட் ஸ்கேல் ரீடிங். ஸோ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் வந்து 6, அது மில்லிமீட்டரில் இருக்கும். ஸோ 10⁻³ போட்டுக்கோங்க. ஹெச்எஸ்சி டிவிஷன் என்னோடது 18. அப்போ ரீடிங் என்ன? இதால் பெருக்குனீங்கன்னா இது 18ங்கிறது 0.18 × 10⁻³ மாறும். இதை கூட்டினீங்கன்னா 6.18 × 10⁻³ மீட்டர். அப்போ இதோடது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 6.18 × 10⁻³ மீட்டர். இது டி வேல்யூ, இது பி வேல்யூ. அப்போ எடுங்க, இங்கே எடுங்க. ஜி என்னது? 9.8. எல் என்னது? 80 × 10⁻² டிவைடட் பை 4 × பிரெத்து. பிரெத்து வந்து 2.5 × 10⁻². டி திக்னஸ். திக்னஸ் வந்து 6.18. 6.18 × 10⁻³ த ஹோல் க்யூப். அப்புறம் 50 × 10⁻³ டிவைடட் பை 0.1 × 10⁻². இதை எடுத்து போட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல், அதாவது இந்த ஸ்கேலோட யங்ஸ் மாடுலஸ் யூஸிங் பின் அண்டு மைக்ரோஸ்கோப் நம்ம நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் பார்த்துடலாம். தேங்க்யூ.